வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பிரான்ஸ் தேசிய தினம். போர் வீரர் நினைவு தூணில் துணை தூதர், மாவட்ட ஆட்சியர் அஞ்சலி. முன்னாள் எம்பி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து, போலீசார் விசாரணை. உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரிக்கை, சமூக அமைப்பினர் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் தேசிய தினத்தையொட்டி போர் வீரர்கள் நினைவு தூணில் துணை தூதர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அஞ்சலி செலுத்தினர். பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகம் வசிக்கின்றனர். அதன்படி இத்தினத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் 1ஆம் மற்றும் 2ஆம் உலகப் போரின் போது உயிரிழந்த பிரான்ஸ் நாட்டிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்ட இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரான்ஸ் துணை தூதர் ஜீன் பிலிப் ஹீதர், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் உள்நாட்டுத்துறை அதிகாரிகள், பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இரு நாட்டு தேசிய கொடிகள் ஒரு சேர ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. முன்னாள் எம்பியின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக முன்னாள் எம்பி கோகுலகிருஷ்ணன், இவருக்கு திருக்காஞ்சி ஒதியம்பட்டு சாலையில் நித்யா பேக்கேஜிங் என்ற காகித அட்டை தயாரிப்பு தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் 4 பெரிய ஷெட்டுகள் உள்ளன. அதில் பழைய அட்டைகள் சேகரித்து வைப்பது, ரீப்ராசஸ் செய்வது உள்ளிட்ட பணிகளுக்காக தனித்தனியே குடோன்கள் உள்ளன. தற்போது புதியதாக 10,000க்கும் மேற்பட்ட சதுர அடி பரப்பளவு கொண்ட புதிய குடோன் அமைத்து அதன் உள்ளே புதிதாக தயாரிக்கும் அட்டை பெட்டிகள் மற்றும் ரீல்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த குடோனில் நேற்றிரவு 7:30 மணியளவில் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. அங்குள்ள ஊழியர்கள் கொடுத்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் தொடர்ந்து தீ மளமளவென்று குடோன் முழுவதும் பரவியதால் பல மணி நேரம் போராடி தீ அணைக்கப்பட்டது. இந்த புதிய குடோனில் மேற்பரப்பு முழுவதும் மின்சாரம் தயாரிக்கும் சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சோலார் பேனல்களிலும் தீ விபத்தில் எரிந்து நாசமானது. எரிந்து சேதமான பொருட்களின் மதிப்பு லட்சக்கணக்கில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரி சமூக அமைப்பினர் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி உள்ளாட்சி கூட்டமைப்பு, மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தலைமை தேர்தல் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உள்ளாட்சி கூட்டமைப்பு, மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன் தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர், முன்னாள் எம்பி ராமதாஸ், தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை விரைவாக நடத்த கோரி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், மகளிருக்கு மாதம் 4,000 ரூபாய் உரிமை தொகை வழங்க வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநிலத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பாதது, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வராதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கண்டித்து இந்த போராட்டத்தின் போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தனியார் பள்ளி வாகனம் மோதியதில் பள்ளி மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருக்கனூரை அடுத்த கைக்கிளப்பட்டு கிராமம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் ராமு. இவரது மகன் அவினாஷ், 16 வயதான இவர் கூனிச்சப்பட்ட அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று காலை மாணவர் அவினேஷ் தனது இருசக்கர வாகனத்தில் வழக்கம் போல பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். கைக்கிளப்பட்டு ஏரிக்கரை அருகே அவர் சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த தனியார் பள்ளியின் வாகனம் மாணவர்கள் செல்லும் போது முன்னால் சென்ற மாணவரின் இருசக்கர வாகனம் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் மாணவன் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் அவர் மீது பேருந்து ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
இது குறித்து தகவல் அறிந்து ஒன்று திரண்ட அப்பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய தனியார் பள்ளி பேருந்தை அடித்து உடைத்து நொறுக்கினர். இதில் வாகனம் முழுவதும் சேதமடைந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் மாணவன் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய ஒப்பந்த ஆசிரியர்கள் நியமனத்திற்கு தேசிய மக்கள் முன்னணி கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் நிறுவன தலைவர் சுவாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு கல்லூரிகளில் கடந்த 2018 மற்றும் 20ஆம் ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பல ஆண்டுகளை தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும், தற்போது அவர்களை நீக்கிவிட்டு புதிய பணியிடங்களுக்கு மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் புதிய ஆசிரியர்களை நியமிக்க அரசு முயற்சிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது ஏற்க முடியாத செயல் என்றார். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒப்பந்த ஊழியர்களை நீக்கிவிட்டு அதே பணியிடங்களுக்கு மீண்டும் ஒப்பந்த நியமனம் செய்வது சட்டத்திற்கு புறம்பானது என்று தெளிவாக கூறியுள்ளதாகவும், நிரந்தரம் தேவையுள்ள பணியிடங்களுக்கு நிரந்தர நியமனமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதும் நீதிமன்றத்தின் நிலைப்பாடு என்று விளக்கமளித்தார். பல ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களை எந்தவித முன்னறிவிப்புமின்றி பணியிலிருந்து விலக்குவது மனிதநேயமற்ற செயல் என்றும், இந்த நடவடிக்கையை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இல்லை என்றால் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறியதாக புதுச்சேரி அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு திட்டங்களை விரைந்து செயல்படுத்த கோரி நடைபெற்ற கூட்டத்தில் வைத்திலிங்கம் எம்பி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், கிராம சாலை மேம்பாட்டு திட்டங்கள், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் நகர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்கவும், பொதுமக்களுக்கு திட்டங்களின் முழு பலனும் கிடைக்கும் வகையில் செயல்படவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளின் நிலுவையில் உள்ள திட்டங்கள், குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் மக்கள் தேவைகளை முன்வைத்து விவாதித்தனர். அப்போது பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், மத்திய அரசின் திட்டங்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடையவும், பயனாளிகளுக்கு எந்தவித தாமதமும் இல்லாமல் திட்ட பலன்கள் கிடைக்கவும் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவில் அமாவாசை ஜோதி தரிசனத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் பானூரை அடுத்த திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினங்களில் பகல் 12 மணிக்கு ஜோதி ஏற்றப்படுவது வழக்கம். இந்நிலையில் ஆனி மாத அமாவாசை விழாவை முன்னிட்டு அதிகாலை முதல் வக்ரகாளி அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் நண்பகல் 12 மணிக்கு கோவில் வளாகத்தில் இருந்த பிரம்மாண்ட கொப்பரையில் ஜோதி ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதியை தரிசனம் செய்தனர். முன்னதாக சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்ட மூலவருக்கு நண்பகல் 12 மணியளவில் தீபம் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த ஜோதியானது கொண்டு வரப்பட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட கொப்பரையில் வைக்கப்பட்டிருந்த கற்பூரங்களில் ஏற்றி வைத்தனர். இந்த ஜோதியை புதுச்சேரி, விழுப்புரம் மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பக்தர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான 1ஆம் ஆண்டு மாணவர்கள் தொடக்க விழா நடைபெற்றது. சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் சாம்பால் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம், இயக்குனர் குமாரவேல், கல்லூரி முதல்வர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மாணவர்களை வரவேற்று அவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் குறித்து பயனுள்ள அறிவுரைகளை வழங்கினர். கடந்த கால மாணவர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பினை வழங்கியதையும், எதிர்காலத்திலும் மாணவர்களுக்கு உயரக தரத்தில் வசதிகள் செய்து கொடுக்கப்பட இருப்பதையும் அவர்கள் தெரிவித்தனர். சமூகத்தில் மக்களின் தரம் உயர கல்வி இன்றியமையாத ஒன்று என்பதை போதனையாக கொண்ட கல்வி நிறுவனமாக கிறிஸ்து கல்வி நிறுவனம் விளங்குவது சிறப்புக்குரியது என்று பலரும் பாராட்டினர். விழாவில் 1ஆம் ஆண்டு மாணவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மாணவர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர் அன்பழகன் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். சென்னை கடற்கரையில் 7000 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகள் அகற்றப்பட்டன.
புதுச்சேரியை சேர்ந்தவர் அரவிந்த். இவர் ஸ்கூபா டைவிங் ஆழ்கடலில் நீச்சல் பயிற்சி கற்றுக் கொடுத்து வருகிறார். இவர் ஆழ்கடலில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை கடற்கரை பகுதியில் 18 மீட்டர் 60 அடி ஆழத்தில் நீச்சல் வீரர்கள் கடலில் நீந்தி 7000 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திய அரவிந்த் ஸ்கூபா டைவிங்கை சேர்ந்த தாரகை ஆராதனா குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்த நாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஐயனார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பின்னர் அங்கிருந்த முதியவர்களுடன் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் திலீப், அகஸ்டின், ஜெயக்குமார், பிரசாத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் அருமாத்தபுரம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அருள்செல்வம் ஏற்பாட்டில் சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடியதுடன் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சமபந்தி விருது வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் நாராயணசாமிக்கு பொன்னாடை அணிவித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பிரான்ஸ் தேசிய தினம், போர் வீரர் நினைவு தூணில் துணை தூதர், மாவட்ட ஆட்சியர் அஞ்சலி. முன்னாள் எம்பி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து, போலீசார் விசாரணை. உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரிக்கை, சமூக அமைப்பினர் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.